ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஆந்திரா ஸ்டைல் பெசரட். இதுக்கு பச்சைப்பயிர் 2 கப் எடுத்திருக்கேன். நைட்டே நல்லா ஊற போட்டுட்டேன். நீங்கள் நைட்டு செய்யணுன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் காலையில் ஊற போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஊறின பச்சை பயிரை நான் ஒரு பிளெண்டரில் போட்டுக்கிட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம போட போகிறோம். வேறு எதுவும் போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, நல்லா நறுக்கின இஞ்சியை போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 7 போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி விட்டு பிளெண்டரில், ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இது அரைப்படுற அளவுக்கு தண்ணி விடணும். தோசை நம்ம எப்படி எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி நம்ம தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம்லாம் நல்லா அரைப்படும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். சில பேர் இதில் கொத்தமல்லி போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க. அது உங்கள் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்து கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஜீரகம் இஞ்சி தான் போட்டிருக்கேன். இப்போது இது நம்ம தோசை விட்டுக்கலாம். தோசை விடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். யார் வேணால் செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். கரெக்டாக வரும் அந்த கன்சிஸ்டன்சி. யார் வேணால் ஊற்றலாம். தோசை விடும்போது கரெக்டாக வரும். சுற்றி எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க, இல்லைனா நல்லெண்ணெய் விட்டால் கூட ரொம்ப நல்லது. இது கூட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி கூட தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. மார்னிங் பெரியவங்க ஒரு 2 எடுத்து சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த பெசரட்டை வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வருது. நான் அரிசி கூட போடலை. சில பேர் அரிசி கூட போடுவாங்க 1/4 கப்பு. நான் வெறும் ஹெல்த்தியாக இருக்கணுக்காக நான் பச்சை பயிர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஆரஞ்சு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.